அனைவருக்கும் வணக்கங்க. நாங்கள் இப்போ வந்து மகைலா நேச்சுரல் வேர்ல்டு அப்படிங்கிற ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்கோம். இந்த சேனல் எதுக்காக ஆரம்பிச்சிருக்கோன்னா, இயற்கையான முறையில் நம்ம வாழ்க்கை வாழ்கிறதுக்கும் அடுத்த தலைமுறைக்கு இயற்கை முறை வாழ்க்கையை கொண்டு சேர்க்கறதுக்காக ஆரம்பிச்சிருக்கோம். இதில் வந்து இயற்கை முறை சமையல் எப்படி கற்றுக்கலாம், அப்புறம் வந்து அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான பயன்படுத்தக்கூடிய பொருட்களை எப்படி நாமளே தயாரித்து நம்ம பயன்படுத்திக்கிறது, அப்புறம் கலை சம்மந்தப்பட்ட பொருட்களை செய்கிறதுக்கும் கற்றுத்தர போகிறோம். நாங்கள் போடுற இந்த வீடியோ எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி வந்து நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, முடி வளர்ச்சியை தூண்டக்கூடிய ஹெர்பல் ஹேர் ஆயில் வந்து நம்ம வீட்டிலேயே எப்படி தயார் பண்ணி நம்ம பயன்படுத்துறதுங்கிறத இப்போ பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு இரும்பு வாணலி எடுத்துக்கிட்டு அதில் செக்கில் ஆட்டின தேங்காய் வந்து 2 லிட்டர் ஊற்றிக்கணும். இது வந்து இரும்பு வாணலி மட்டும்தான் பயன்படுத்தணும். அதுதான் வந்து நம்மளுக்கு போட போகிற பொருளோட சத்துக்கள் எல்லாமே வந்து அதில் நம்மளுக்கு அப்சர்வ் ஆகும். சல்ஃபர் போட்ட தேங்காய் வந்து பயன்படுத்த வேண்டாம். இதுக்கு வந்து எண்ணெய் சூடாகிறதுக்குள்ள நம்ம வந்து தேவையான பொருட்களை வந்து மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னா, செக்கில் ஆட்டின தேங்காய், வெள்ளை கரிசலாங்கண்ணி கீரை, மருதாணி இலை, செம்பருத்தி பூவு, செம்பருத்தி இலை, சின்ன வெங்காயம், வெந்தயம், கருஞ்சீரகம், அவுரிப்பொடி, கருவேப்பிலை, வேப்பிலை, நெல்லிக்காய், மருதாணி, கத்தாழை, வெட்டிவேர், பன்னீர் ரோஜா இதழ், முருங்கைக்கீரை, இதெல்லாம் தான் நம்மளுக்கு தேவையான பொருட்கள். இப்போ வந்து நம்ம இதெல்லாம் எடுத்து மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி நம்ம எண்ணெயில் கலந்துக்கலாம். அது எப்படின்னு பார்க்கலாம். இப்போ முதல்ல கத்தாழையை வந்து நம்ம தோல் எடுத்துட்டு அந்த ஜெல்லை மட்டும் நம்ம பயன்படுத்திக்கணும். கூட வந்து சின்ன வெங்காயம் உரித்து வச்சது சேர்த்திக்கணும். அடுத்ததாக வந்து செம்பருத்தி இலை போடுறோம். செம்பருத்தி இலை, அதுக்கப்புறம் வந்து கருவேப்பிலை, இரும்பு சத்து அதிகமாக இருக்கக்கூடிய கருவேப்பிலை போட்டுக்கிறோம். செம்பருத்தி பூவோட மகரந்தத்தையும் காம்பையும் எடுத்துட்டு நம்ம வெறும் பூவை மட்டும் சேர்த்துக்கணும். அதுக்கப்புறம் மருதாணி இலை போடணும். கூட முருங்கை இலையும் சேர்த்திக்கணும். முருங்கை இலை, மருதாணி இதெல்லாம் வந்து போட்டதுக்கப்புறம் பொடுகு நீங்கிறதுக்காக நம்ம வந்து வேப்பிலை சேர்த்துக்கிறோம். பொடுகு தொல்லை தீரணுங்கிறதுக்காக அது கூட வேப்பிலை சேர்த்துக்கிறோம். அப்புறம் நெல்லிக்காய் வந்து விதையை எடுத்துட்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி பெரிய நெல்லிக்காயை போட்டுக்கணும். அதுக்கப்புறம் வெள்ளை கரிசலாங்கண்ணி கீரையை சின்ன சின்னதாக நறுக்கி அது கூட சேர்த்துக்கிறோம். இது எல்லாத்தையும் வந்து நம்ம கொரன்னு தேங்காய் விட்டு அரைச்சிக்கணும். தண்ணி விடாமல் வெறும் தேங்காய் விட்டு அரைச்சிக்கிட்டு இது சூடாயிட்டு இருக்க எண்ணெயில் வந்து அப்படியே உதிர்ன மாதிரி அப்படியே போட்டு விடணும். இது எல்லாமே நம்ம அரைச்ச பொருள் எல்லாமே சுத்தமாக எடுத்து நம்ம போட்டு காய்ச்சணும். அதுக்கப்புறம் நம்ம வெட்டி வேறு சின்ன சின்னதாக நறுக்கி வாசனைக்காக போடணும். இது வந்து குளிர்ச்சி கொடுக்கக்கூடியது. அதுக்கப்புறம் கருஞ்சீரகம் வந்து போட போகிறோம். கருஞ்சீரகம் போட்டு அவுரி பொடி போடணும். அவுரி இலை கிடைச்சாலும் போட்டுக்கலாம். அது கிடைக்கல அப்படின்னா நம்ம அவுரி பொடி வந்து நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும், அதை வாங்கி போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து வெந்தயம் வந்து முடி வளர்ச்சிக்கும் அதுக்கப்புறம் வாசனைக்காக பன்னீர் ரோஜா இதழ்களை சேர்த்துக்கிறோம். இதெல்லாம் ஒட்டுக்கா நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 30 to 35 நிமிஷம் நல்லா கொதிக்க விடணும். ஒரு அரை மணி நேரம், ஒரு 40 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டு அடுப்பு அணைச்சிடணும். அடுப்பு அணைச்சிட்டு 8 to 10 மணி நேரம் அப்படியே அந்த இரும்பு வாணலிலேயே நம்ம விட்டுறணும். அதுக்கப்புறம் ஒரு வெள்ளை துணி போட்டு வடிகட்டி எடுத்துக்கணும். நம்ம வடிகட்டின எண்ணெய் வந்து நம்மளுக்கு இந்த மாதிரி கிடைக்கும். இதை வந்து நம்ம பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நம்ம காய்ச்சின ஹேர் ஆயில் வந்து 1 பங்கு எடுத்துக்கிறோன்னா இதுக்கு சமமாக தேங்காய் எண்ணெய் வந்து 1 பங்கு எடுத்து கலந்து தான் தலைக்கு தேய்க்கணும். இந்த மாதிரி பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சு நம்ம பயன்படுத்திக்கலாம். இதே மாதிரி நம்ம வீட்டிலேயே தயார் பண்ணி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள்.